சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் முதல் டிக்கெட் ஃபினாலே வாரத்தில் ஹேமித்ராவை முதல் ஃபைனலிஸ்டாக ஜட்ஜஸ் அறிவிச்சாங்க. ஆடிய 10 நபர்கள்ல 4 பேருக்கு கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டது. அதுல திவினேஷும் யோகஸ்ரீ உள்பட அபினாஷும் இடம்பெற்றிருந்தாரு. அதுல ஹேமித்ராவை தேர்வு செஞ்ச ஜட்ஜஸ் மீதம் இருக்கும் 4 ஃபைனலிஸ்டுகளை மிஸ்டுகால் ஓட்டுப்பதிவு மூலம் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு அறிவிச்சாங்க. அதற்கான அறிவிப்பு ஜி தமிழ் டிவியில எந்த ஒரு நம்பர்ஸ் இது வரைக்கும் வரல. ஒருவேளை வந்து தேர்வு செய்யும் பட்சத்தில் திவினேஷ் மற்றும் யோகஸ்ரீ மிகவும் எளிதான முறையில் அடுத்தடுத்த ஃபைனலிஸ்டாக செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற 2 நபர்களுக்கு கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுறோம். ஏன்னா கலந்து கொண்ட ஒவ்வொரு கண்டஸ்டும் ஒவ்வொரு வாரங்கள்ல சிறப்பாகவே செயல்படுறாங்க. அதில் மகதி, ஸ்ரீமதி போன்ற சிறப்பாக செயல்படும் நிலையில் மற்றொரு புறம் அபினேஷ், ஷேட்ராக் போன்றவர்களும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸஸ் பல வாரங்களில் கொடுத்திருக்கிறாங்க என்பது அனைத்து சரிகமப ரசிகர்களுக்கும் தெரிஞ்ச விஷயமே. இதில் விஷ்ணு ரஞ்சன் இறுதி ஃபைனலிஸ்டாக தேர்வு செய்யப்படவில்லை என்றால் கூட கடைசி வரை அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் என்று எதிர்பார்க்கிறார்.